அடிநாத்து நட போறவள நடுவார புகையில அடி காத்துடிச்ச கலங்குதடி கருத்த பச்சா நானுவார அடி கலங்கிடாம காத்திரி கருத்த காட்டுல அடி கவனமாக ரெண்டு பேரும் கிளட்டு மேட்டுல
என்னடா போட்டா பிடிக்க போறேன் ஏரியில செய்ய போறேங்கடா. இப்ப செய்யற வேலைக்கு என்ன அந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போன கேக்குறேன். கட்டிக்கார ஆட்ட ஆடுறியா இந்த வேலையில ஒரு நைட்டுக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். கட்டிக்கார வேஷம் கட்டிட்டு வந்தா ஆமா விடிய விடிய வரம் போறவங்க அடிக்கிறான் ஓடிக்கிறான். இத கொண்டு போய் என் பொண்டாட்டிக்கு சொன்னா அவன் என்ன சொன்னா இப்ப 100 நாள் வேலை இருந்துச்சு வேலையா இருக்குது இப்ப 125 நாளா மாத்திக்கிட்டாங்க ஒரு போட்டோ மட்டும் புடிச்சிருவா நாம ஏறி வேலைக்கு போய் அதுல சிவனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்ல நான் அங்க இருந்து போட்டோ பொண்டாட்டி வாயாலே சொல்றா வாய் முடிஞ்சு சூத்தால சொன்னாடா நான் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு நேரா இங்க இருந்து சங்கராபுரம் போனேன் சங்கரா எங்க போனேன் சங்கராபுரம் போய் ஸ்டுடியோல போட்டோ புடிச்சிட்டேன் ஸ்டுடியோல டேய் ஸ்டுடியோல போட்டோ ஸ்டுடியோ போட்டோ வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும் நீ ஒரு பால் தண்ணி டீ காபி குடிச்சிட்டு வான்னு சொல்ல டீ காபி குடிச்சிட்டு வா நான் டீ காபில குடிக்கிற பைக்கலடா ஒன்லி ஒன் பால் மட்டும் தான் குடிப்பேன் சின்ன வயசுல ஓஹோ ஆமா நான் வாயில வந்தா நான் இது ஓடுறேன் என்ன பால் வெள்ளை இருக்குமா வெள்ளையா இருக்காதடா டேய் அந்த நேரத்துல வேற டீ கடைக்கு போனேன் டீ கடைக்கு எனக்கு ஒரு பால் போடுங்க பால் போடு அப்படி சொன்ன உடனே கிரிக்கெட் பால் போட்டு குடிப்பாங்க பசுமாலை எடுத்து அடிப்பாங்கடா டேய் அந்த நேரத்துல நான் டீ கடைக்கு போனேன் நாட்டு நாரெல்லாம் தெரிஞ்சு பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு 16 வயசு இருக்கும் பேப்பரை கண்ணாடியே படிக்கிறேன் பேப்பர் படிக்கிற பாத்தும்போது ஒரு 16 வயசு இருக்கும் 16 வயசு பொண்ணு இப்பதான் சுடிதார் போடுது நைட்டி போட்டுட்டு வருது அப்பெல்லாம் தாவணி தான் போட்டுக்கிட்டு தாவணி போட கட்டிட்டு டீ கடைக்காரர் எனக்கு ஒரு பால் போடுங்க அப்படின்னு வந்து கேட்க பொட்டுல அவன் போட்டு கொடுக்குறான் எனக்கு வந்து பாரு போகும் நான் காசு கொடுங்க நான் காசு கொடுங்க மண்ணாளி கொடுக்குறேன் எனக்கு போட்டு என்னடா அவனு கேட்ட பாரு நீதான் கோவக்காரனாச்சே மீசமான மூஞ்சி இருக்குது ஆமா மீச மேல தான் மூஞ்சி இருக்குது மூஞ்சி மேல மீச இல்ல டேய் சரியான கோகாரம் நடக்குது அறிவு கட்டவனே அப்புறம் அங்க போட்டு வச்சிரும் பாரு சொல்ல இந்த பொண்ணு வந்து பாரு இப்படி தாவணி காட்டிக்கிட்டு சரி இப்படி பொண்ணு வந்து பாரு இப்படி வந்த வேகத்துல அந்த தாவணி முன்னாடி அந்த பால் மேல மூடி பால் மேல மூடிச்சு சரி எனக்கு வந்து பாரு கோவம் நாம காய்ச்சி கொடுக்கணும் நாம யார கேட்கணும் நாம யார கேட்கணும் ஏ பாப்பா தாவணி தூக்குனா பால் குடிக்கணும் தாவணி தூக்குனா பால் குடிக்கணும் அப்படின்னு சொன்ன பாரு இப்படி தான் சுத்தி முத்தி பார்த்தோம் 4 விசிறுசனம் கடையில இருந்தோம் சரி அவாடிச்சாலும் பரவாயில்லடா அப்பதான் பஸ் விட்டு ஒருத்தன் இறங்கி வந்து படி அடிக்கிறான் ஏன்டா அடிக்கிறேன் கேட்கல எல்லாம் அடிச்சவரும் நானும் அடிச்சேன் அதான் தெரியும் எவனாச்சும் டீ குடிப்பானா அவன் குடிப்பான் பால் குடிப்பானா போய் போட்டோ கடையில போய் போட்டோ வாங்கிட்டு அந்த கம்யூனிட்டி கவர்ல போட்டு கொடுத்தான் கவர்ல ஆமா சரி கவரை புடிச்சிட்டு ஆறுல போட்டான் கவ ஆறு குளம் கிணறு குட்டை போடுவாங்களா வெட்ட கவரை எடுத்துக்கிட்டு எங்க ஊர் பஸ்ல ஏறிக்கிட்டா எங்க ஊர் பஸ் சரியான கூட்டம் எங்க ஊர் போற ரோடு மோடு போலாம் அதிகம் ஆமா நான் பஸ்ல போய் ஏறிக்கிட்டா உட்காரத்துக்கு இடம் இல்ல கம்பியில போய் புடிச்சிட்டு பஸ் என் மேல ஏறி போய் தான் நான் வந்து ஆடிட்டு இருக்கிறேன் நானு கேட்கறான் பாரு கேள்வி அந்த நேரத்துல அன்பரான கல்யாணம் இருக்கு மாக்குது சரி புது கல்யாணம் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்திட்டு அந்த பஸ்ல வந்து ஆம்பளை முன்னாடி ஏறணும் சரி நான் இப்படி போட்டோ பிடிச்சிட்டு போவேன் அவங்க வந்து இப்படி தள்ள மோடு பழத்துக்கு இப்படி ஆட கையில இந்த போட்டோ கீழே இருந்து போச்சு கவர் மட்டும் தான் மேல இருக்குது எங்கடா போட்டோ காணான்னு கேட்டா அங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வச்சு பொண்ணு அது காலையில கிடக்குது மறைச்சிக்கிச்சு நம்ம போட்டா காய்ச்சி கொடுக்குது யார கேட்கணும் நான் என்ன பண்ணேன் ஏ பாப்பா உன் கோலை தூக்கு நான் போட்டோ எடுக்கணும் பாவாடி தூக்கணும் போட்டோ எடுக்கணும் சொன்ன பாரு சும்மா விடுவானா பலீர் விட்டா பாரு நாள் அப்பதான் புது விளையாட்டு வந்தவன் அவன் என்ன போண்டாட்டி போட்டா பாக்கல நீ போட்டோ பாக்குறேன்னா பலி நடிச்சான் சோர்த்து பஸ்ல போவானா இல்ல பீத்திரம் தான் போவான் நான் சோறு தின்னவன் பஸ்ல போட்டு இறங்கினேன் எங்க ஊருக்கு வயக்காட்டியே புந்து ஓட மாதிரி போட்டோ கையில எடுத்து கவர்ல போட்டா சண்டை வருது போட்டோ எடுத்து பையில போட்டுக்கிட்டான் இந்த தேவட பையன் அடிச்சடி அந்த தேவட பையன் அடிச்சடி இந்த தேவட பையன் அடிச்சடி இந்த தேவட பையன் அடிச்சடி இவன் அடிச்ச அடி எல்லாம் ஒண்ணு தண்ணி தான் எடுத்துக்கிச்சு சரி வயக்காட்டுல தண்ணி குடிச்சு போலான்னு போன பாரு அங்க ஒரு செட்டு கொட்டையில காலாலே நடந்து போற இல்ல காலை தூக்கிட்டு சூத்தாலே ஈத்துக்கிட்டு போறோம் அப்படி ஓட்டமா ஓடன பாரு ஒரு தொட்டில தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சு அந்த
ஊர் பசங்க காலேஜ் கட்டி அடிச்சுட்டு சரி. ஒரு அரகர துணியை கட்டிக்கிட்டு அதுல வந்து குளிச்சிட்டு இருக்குது. குளிச்சிட்டு இருக்கு. நான் ஓ, இங்க அந்த பொம்பளை புள்ளிவ காலேஜ் புள்ளியோடா இங்க இருந்து ஓடணும் பாரு. எவனே ஆம்பளை வராண்டியே சரி. அவனே இல்ல தொட்டில முடிச்சு ஓ எல்லாம் முள்ள தலை ஈத்துக்குச்சு. தீத்துக்குச்சுவ. நான் போன வேகத்துல தண்ணி தாவ மச்ச அதானே. இப்படி மொண்டி இப்படி குடிச்ச பாரு. பையில இருந்த கோட்டா தொட்டில இருந்து போச்சு. டோட்டலி வந்து போச்சு. வீந்து போச்சா உள்ள இருந்த பொம்பளை புள்ளி எம்மா நேரம் இருக்க முடியும். அதே மாதிரி மூஞ்சி தம் கட்ட முடியும். மூச்சு தம கட்டல. ஒண்ணு ஒண்ணா தவுக்குல எட்டி பாக்குது. பாக்குது. எட்டி பாக்குது. ஆமா. இப்படி பாச்சு பாரு. இப்படி எட்டி பாக்கவே இந்தாண்ட போட்டா அந்தாண்ட ஓடி போச்சு. ஓ அந்தான போய் தண்ணி சொல்லிக்கிட்டே. இனிமேட்டு இந்த போட்டாவே தேவலடப்பா. நாம 4 அடி போடுவோம். அவன வீட்டுக்கு 4 ஸ்டெப் வச்சான். சரி. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அடிப்பான். ஆமா. போட்டா கம்மி அடினா. ஆமா. அவன அந்த அடி வாங்கறது இங்க பேசிக்கலாம். மாசான கோல் அந்த மாதிரி மசாலா விட்டுலாம்டா உனக்கு.